உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்படிலாம் சொன்னா இருக்கு கேரளாஸ் லார்ஜஸ்ட் ஜிப்லைன்னா அது இதுதான். ஹெல்மெட் வெயிட் கூட இல்லைம்மா, அதனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் vlog. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு குயிக் இன்ட்ரோ தரேன். ப்ரௌன் கலர் ஷால் போட்டிருக்கிறது நான் தான், லரீஃபா. என்னோட எல்டர் சிஸ்டர் வந்து ஐஷா. என்னடா காரில் போயிட்டுருக்கும் போது பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நாங்கள் வயநாடு தான் கிளம்பிட்டுருக்கோம். எஸ்டர்டே நைட்டு தான் அக்கா வந்து பெங்களூருக்கு வந்திருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் பெங்களூர் டு வயநாடு போகிறோம். நாங்கள் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ட்ரோ கொடுக்குறதுக்காக மைக்கெல்லாம் மாட்டிட்டோம். பட் ஆன் பண்ணலை. கடமைக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு குப்புறக்க வந்து நல்ல ஒரு தூக்கம். எழுப்புறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு எந்திரிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் தான், என் ஹஸ்பண்டும் அவங்க ஹஸ்பண்ட் தான் மாற்றி மாற்றி வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சோன்னே கேட்டோம். மைசூருன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, 3 ஹார்ஸில் மைசூர் வந்தாச்சா, ஓகே. பசங்களுக்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆன் த வேல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ஹோட்டல் தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. அட்லாஸ்ட் தள்ளுவண்டி கடையில் தான் கிடச்சிச்சு. எங்களுக்கும் தள்ளுவண்டியில் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ சுட சுட இட்லி, வடை, சாம்பார், சட்னி எல்லாமே இருந்துச்சு. இன்னொன்றுனா சென்னையில் வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும். மைசூரில் இந்த பெங்களூர்லலாம் சாம்பாரில் வந்து வெல்லம் போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப இனிப்பாக இருக்கும். சட்னி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நானும் என்னோடய சிஸ்டரும் செம்ம ஹாப்பி ஆயிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனும் சரி, என் சிஸ்டரோட பையனும் சரி, எல்லாமே வந்து டேடி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என் பையன் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். மற்ற எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜேர்னி அகெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய அக்கா வந்து சென்னையிலேருந்து ஏதோ மாவடுன்னு சொல்லிட்டு மாங்காய் மாதிரியே இருக்கும், செம்ம புளிப்பாக, அது வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா. ஸோ அதை சாப்பிட்டுட்டு மியூசிக்லாம் கேட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நல்லா தூங்கி முடிச்சிட்டோம். இப்போ நான் தூங்க போகிறேன்னு என் ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டாங்க. ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும்போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இன்றைக்கி நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம வந்து கர்நாடகா கேரளா பார்டரில் இருக்கிற பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக தான் போவோம். ஸோ நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எங்களோட அன்லக்கியான்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து எந்த அனிமல்ஸுமே வரல. நானும் பசங்கள்கிட்டலாம் வந்து சொல்லிட்டேன், இங்கே அனிமல்ஸ் வரும்னு ரொம்ப ஆர்வமாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு அனிமலும் இல்லை. அங்கங்கே டியர் மட்டும், அந்த மான்கள் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அதையுமே எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக 7.5 hours ஜேர்னி கடந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க விழாக்கு வந்துட்டோம். இந்த விழாவோட நேம் பார்த்தீங்கன்னா பாலோ ஸ்டேஸ். இது எங்கே இருக்குன்னா காரப்புழா டேம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பிஃபோரில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வயநாடில் கல்பேட்டான்ற ஊரில் இருக்குது. நாங்கள் இந்த விழா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம 6 மணிக்கு மேலே இந்த இடத்துலலாம் வந்து எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது. பட் பசங்க வந்து எங்கேஜ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுக்கேற்ற மாதிரியே சில்ட்ரன் ப்ளே ஏரியா, பேட்மிண்டனு, அதுக்கப்புறம் டின்னர் கீழே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அண்டு ஸ்விங்கு. ஸோ பசங்க விளையாடுறதுக்கு எல்லா ஸ்பேஷியஸாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த விழா பார்த்திங்கன்னா 5 ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் 2 ஃபேமிலி இருக்கிறதுனால நாங்கள் 2 ரூம் எடுத்துக்கிட்டோம். வாங்க வீடு பார்க்கலாம். கீழே வந்து ஒரு லிவிங் ரூம் இருந்துச்சு, 2 பெட்ரூம் இருக்குது அண்ட் ஒரு டைனிங் ஹால் இருக்குது. நாங்கள் வந்து கீழே வந்து வேண்டாம், மேலே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, பசங்கள்லாம் நல்லா ஃப்ரீயாக விளையாடிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கே அழகான ஒரு சிட் அவுட் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்னிங் டைமில். இந்த 2 பெட்ரூம் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது காம்பேக்டான ரூமு, அழகான வார்ட்ரோப், டிவி யூனிட் எல்லாம் இருந்துச்சு. வெளியில் அப்படியே பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு. அண்ட் இது வந்து டைனிங் ஹால், நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலும்.
லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு அண்ட் பசங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி பயங்கரமான ஸ்பேஸ் இருந்துச்சு. இங்கே வயநாடு ரிசார்ட் வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லாவே இருக்குது. பங்களா மாதிரி இருக்குது. இதுதான் டே 1. ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள், எங்களோடையே ட்ராவல் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பிளேசஸ்ஸை நீங்கள் வீட்டிலேருந்தே பார்க்குற மாதிரி காட்டுறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ செம்ம பசி, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட போயிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேறு எங்கே பார்க்க போகிறோன்னு எங்களுக்கே இன்னும் ஐடியா இல்லை. கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தேடி போயிட்டுருக்கோம். இப்போ என் அக்காவோட பெரிய பையனோட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்கோம். செம்ம பசி வேற எங்களுக்கு. எப்படா ஹோட்டல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். செம்ம பசியில் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் தோ இருக்குன்னு சொல்லி ½ அன் ஹவர் இந்த ஹோட்டலுக்காக ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஃபுட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பசி கொலை வெடியில் இருக்கும். அவ்வளோ பசி. தூங்கி நல்லா முடிச்சோமா காரில் ட்ராவல் பண்ணி. சரி, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். முடியல. அண்ட் இன்கேஸ் மொபைல் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா மெனு பார்க்க முடியாது, அப்புறம் சாப்பாடு கிடைக்காது. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன், கவனிங்க. இன்கேஸ் மொபைல் ஃபோன் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் பண்ண முடியாது, அப்புறம் மெனு தெரியாது, அப்புறம் சாப்பாடு தர மாட்டாங்க. ஜோக் இல்லையா? இங்கே பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து பீஃப் ரிப் மந்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். அவ்வளோ நிறைய இருந்துச்சு குவான்டிட்டி. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சைடிஷ்க்கு வந்து இந்த வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையு, அப்புறம் பீஃப் ரோஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்களே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் மண்டி ட்ரை பண்ணலாம்னா பீஃப் மண்டி, அதுவும் எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்க. பீஸ் அப்படியே மையா கரையுது. வேற லெவலில் இருக்கு. கார் மாதிரி ஷீஃபார்ம் அப்படின்ற ஒரு ஹோட்டலு வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. கார் மாதிரி தக்காளி சோறு, பீஃப் மண்டி. செம்ம எம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மந்தி பிரியாணி ட்ரை பண்ணுறோம். சாப்பிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 7 பேர் சாப்பிடுவோம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எலும்பை மட்டும் மிச்சம் வச்சுட்டு கிளம்பிட்டோம் சுற்றி பார்க்குறதுக்கு. இன்றைக்கி லேட்டாக தான் நாங்கள் ஆஃப்டர்நூன் மேலே தான் கிளம்புனதுனால ஒரே ஒரு இடத்த தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்து காரப்புல்லா டேம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருந்துச்சு. இங்கே தான் ஜிப்லைன் எல்லாமே இருந்துச்சு. சரி, இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்திருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்ஸு, ஜிப்லைனு இந்த மாதிரி நிறைய இருக்குது. கேரளாஸ் லார்ஜஸ்ட் ஜிப்லைன்னா மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. அது இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, பட் உள்ளே வந்து பார்த்தோன்னா செம்ம பெரிய பார்க்கு. இதுதான் கேரளாலே வந்து லாங்கஸ்ட் ஜிப்லைன்னு இதுதானா. அப்புறம் மரத்துலேயே வந்து ஸ்லைடர்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ட்ராம்போலைன் பசங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னோட ஹஸ்பண்டும் அண்ட் என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த லாங்கஸ்ட் ஜிப்லைன் போனாங்க. நாங்கள் பசங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். வியூ பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காரப்புல்லா டேம் சொன்னேன்ல, அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. அந்த போட் லாஸ்ட்டில் ஒரு போட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து தான் என்னோட ஹஸ்பண்டும் என் சிஸ்டரோட ஹஸ்பண்டும் வருவாங்க ரிட்டன். போகிறது பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஜீப்பில் வந்து ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும். நியர்லி 2 to 3 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் அங்கே ரீச் ஆவாங்க. அதுவும் பாருங்கள், 2 பேர் தெரியுறாங்களா. என்னோட ஹஸ்பண்டும் சிஸ்டரோட ஹஸ்பண்டும் தான் வந்துட்டுருக்காங்க. அங்கேருந்து வர டிஸ்டன்ஸ் வந்து நியர்லி 2 to 2.5 minutes ஆகுது. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கும் போகணும்னு ஆசை, பட் பாதியிலே நின்று வேணும்னு சொல்லிட்டு தான் நானும் போகல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்படிலாம் சொன்னா எனக்கு வராது. இவங்க 2 பேர் தான் ஜிப்லைனில் போனாங்க. நாங்கள் எதுக்கு ரிஸ்க்கு, இவங்க சேஃபாக வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. இவங்க போயிட்டு நல்லபடியாக வந்துட்டாங்க. எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ஏற்காடு ஏலகிரிலாம் போனோம்னா இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, 500 மீட்டர் சின்னதாக இருக்கும். இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும். பட் இது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அசால்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஏறி வந்தோடனே கொஞ்சம் அப்படியே வயிற்றுலாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் கீழே நிறைய அந்த நேச்சர்லாம் ரசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து நேச்சராக இணைஞ்சி அப்படி ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்துச்சு. ஏற்காடில் ட்ரை பண்ணும்போது வெயிட் அதிகமாக இருக்குன்னு ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே ஏற்றிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. நல்லா இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பயந்தேன், என் வீட்டை எங்கே தாங்கும்போதுன்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு, நல்லா இருந்துச்சு. வெயிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் ஏற முடியும். வெயிட்லெஸ் 40 kgக்கு கீழே இருந்தாங்கன்னா அங்கே நடுவுலயே ஸ்டக் ஆகிடுவாங்க. நான் சும்மாவே காற்றுலயே பறந்துருவேன், அதனால நான் போகல. ஹெல்மெட் வெயிட் கூட இல்லைம்மா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஃபைனலி ரூம்க்கு வந்தாச்சு. ஸோ எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் காரமாக இஞ்சி டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி ஓகே நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களே கூட இருந்து பால் இஞ்சி எல்லாமே வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதை நான் டீ பண்ணிகிட்ருக்கும் போது தான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. டாட்லர்ஸ்லாம் வச்சுருக்கவங்க வந்து ட்ராவல் பண்ணவே பயப்படுவாங்க, ஏன்னா பசங்களுக்கு வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டே பண்ணும்போது நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். பசங்களுக்கு என்ன நீட் இருக்கோ நம்மளே வந்து குக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Day 2 நாங்கள் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.